போலீஸ் இருக்காங்க, கீழேயும் போலீஸ் காவலுக்கு இருக்காங்க. எப்படி தப்பிக்க போறோம்? நான் போய் அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். கரண்ட் கட் ஆன அடுத்த செகண்டே எல்லாரும் வெளியே போயிடலாம். என்ன சொல்றேன்? ஓகே சின்ன, இத புடி. ச்சே, கரண்ட் வர போயிருச்சு. எல்லாரும் டார்ச் ஆன் பண்ணிக்கங்க. தனா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு சீனு மாமா. நீ மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்க. மேட்ச் இருக்குன்னு மாமா ஏமாத்திட்டு வந்திருக்கியே. அவர் உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு நீ செஞ்ச உபகாரம் இதுதானா? இல்ல, தனாவோட பர்த்டேவை கொண்டாடணும் தான் நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வர சொன்னனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. அவ எனக்காக தான் வந்தா. போலீஸ் உங்களை பிடிச்சிருந்தா எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும். அத கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நான் அப்படி ஒண்ணு நடக்கும்னு நினைச்சு பார்க்கல மாயா. மாயா, இந்த மாதிரி நீ ஒரு பொய் சொல்லிட்டு போனேன்னு சொன்னதும் நான் அவன் மேலதான் கோவப்பட்டேன். இங்க வர வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உண்மையை சொல்லணும்னா இது மாமாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சார், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணை கூட்டிட்டு வந்து வெளியூருக்கு வந்து ரூம் போட்டு பர்த்டே கொண்டாடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க ரூம்ல தனியா இருந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு அழிக்க முடியாத கெட்ட பேர் ஆயிருக்கும். சாரி சீனு. இனிமே இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னா உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். ரெண்டு பேரும் அதை கெடுத்துட்டீங்க. மாயா உன் மொபைல டிராக்கர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்ததுனால நாங்க அதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சோம்.
அது கூட நீ எங்களுக்கு யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு ஃபோன் வச்சிருந்ததுனால தான் பண்ண. அதே மாதிரி வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாம பண்ணிட போறியோன்னு ஒரு பாதுகாப்புக்காக போட்டு வச்சேன். அதுதானே இப்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆ, சரி வா சீனு போலாம். மாமா கிட்ட இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? எப்படியாவது சமாளிக்கலாம் வா. மிட் நைட் ஆயிடுச்சுல்ல. எப்படி பார்த்தாலும் விடிய காலையில தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். நீங்க தனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. தனா, பெரியப்பா கேட்டா உன்னால சமாளிக்க முடிஞ்சா சமாளி, இல்லனா அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க போலாம். ஆ, வா. சரி. நம்ம பரம எதிரியோட குடுமி இனிமே நம்ம கையில தானே. நம்மள அவ என்ன பாடுபடுத்தினா எல்லாத்துக்கும் வச்சு அவனை பழி தீர்த்துக்கலாம். நல்ல வேலை நீங்க இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க. இல்லனா எந்த நேரத்துல அந்த ரகுராம் என்ன சொல்வானோன்னு பயந்துகிட்டே இருக்கணும். இனிமே அவன் இல்ல, இனிமே நாம எந்த நேரத்துல என்ன சொல்லுவோன்னு அவன் தான் பயந்துக்கணும். வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் சுத்தி இப்பதானே பாக்குறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன கார்த்தி, ஒரு மாதிரியாவே இருக்க? டேய் என்னடா ஆச்சு? நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போலீஸ் ரைடு வந்துட்டாங்க. போலீஸ் ரைடா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு அவளுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து குடிக்க வைக்க போனப்ப போலீஸ் வந்துட்டாங்கன்னு மாயா வந்து சொன்னா. மாயா? என்னது மாயாவா? டேய் அவ எப்ப அங்க வந்தா? டேய் என்னடா நடந்துச்சங்க? அதனாலதான் அங்கிருந்து உடனே கிளம்பி வந்துட்டேன். டேய் டேய், ஒரு சின்ன விஷயத்தை கூட சரியா பண்ண முடியாம இப்படி வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? உன்னெல்லாம் நம்புறேன் பாரு. நீங்க அங்க போனது மாயாக்கு எப்ப தெரிஞ்சது? மாயா அவளோட போன்ல ஏதோ டிராக்கர் வச்சிருக்கா, அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சு. அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் எதுவுமே பலிக்காதுன்னு. முதல்ல அவ கதையை முடிச்சாதான் நாம நினைச்சதை அடைய முடியும். நீ சொல்றது சரிதான் தங்கச்சி. நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்கறான். அவளை தூக்குனாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அவ அம்மா தான் என் வாழ்க்கையை கெடுத்தான்னு பார்த்தா அவ பெத்த பொண்ணு இவ்வளவு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நாசம் பண்ணாம போக மாட்டா போல இருக்கு. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு. கூடிய சீக்கிரமே அவளுக்கு ஒரு முடிவை கட்டுவோம் தங்கச்சி. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல எந்த பிரச்சனையும் இல்லாம தன விளையாடி ஜெயிச்சு வரணுமா?
ஆமா, எங்க சீனுவை காணோம்? அவன் தூங்கிட்டு இருப்பான். மாயாவையும் காணோம். ஏங்க, அவங்கள காணோம் இவங்கள காணோம்னு கேட்டுட்டு இருக்கிறத விட நீங்களே போய் இப்ப பார்க்கலாம்ல. சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. பத்மா, இன்னைக்கு தனாவோட பிறந்த நாள். எவ்வளவு பரபரப்பா இருக்க வேண்டிய நாள். தனா மேட்சுக்கு போனதுனால எல்லாமே போச்சு. கேக்கும் மிஸ் ஆயிடுச்சு. இவங்களும் மிஸ் ஆகுறாங்களேன்னு தான் கேட்டேன். உங்க தனாவோட வண்டவாளம்லாம் இந்நேரம் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். அது தெரியாம இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? என்னதானா இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு போன, அதுக்குள்ள வந்துட்ட? மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு பெரியப்பா. எது, மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சா? ஏன், என்னாச்சு? அங்க ஏதோ பிளேயர்ஸோட நேம்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு பிரச்சனை போயிருக்கு. அதனால அதை சரி பண்ணிட்டு வச்சுக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா, அவளை கேள்வி கேட்டா நீங்க 2 பேரும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்திக் சார் தான் கால் பண்ணி தனாவை வந்து கூட்டிட்டு போக சொன்னாரு. அதான் நானும் சினுவும் போய் கூட்டிட்டு வந்தோம். அவர் தான் இதெல்லாம் சொன்னாரு. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணி சொல்லணும்? நான் தான் வீட்டுக்கு சொல்லாதீங்க, அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்கன்னு மாயாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதான் அவரு இவளுக்கு பண்ணாரு. என்ன இது, போலீஸ்ல மாட்டி டிவி நியூஸ் பேப்பர்ல வருவான்னு பார்த்தா நேர்ல வந்து ட்விஸ்ட் அடிச்சிட்டு இருக்கா. கூட்டிட்டு போக தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து விட தெரியலையா? மேட்ச் கேன்சல் ஆன டென்ஷன்ல இருக்காரு பாட்டி, அதான் வரல. ஏந்தனா, மேட்ச் நீ காலையில இருந்தானே சொன்ன. அவங்க எப்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க? நீங்க எப்ப அங்கிருந்து கிளம்புனீங்க? இரு பத்மா, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவ இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ அவளே வந்துட்டா. அதனால இப்போ அவ பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். தனா, ஹாப்பி பர்த்டே. சரி சரி, போய் குளிச்சிட்டு வா. உங்க அப்பா உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. போயிட்டு வந்துடலாம். தனா, ஒரு நிமிஷம். ஜானகி, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க.
இந்தா தானா. போமா தானா. இதா நீ எங்க பொண்ணா எங்களோட கொண்டாடுற கடைசி பிறந்த நாள். அடுத்த வருஷத்துல இருந்து நீ உன் புருஷன் வீட்டுல தானே கொண்டாடுவ. இந்த வருஷம் உன்னோட சந்தோஷமா கொண்டாடணும்னு தான் நான் இந்த பரிசை வாங்கிட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நல்லா இரு. நல்லா இருக்கும். போயிட்டு வா. தனா போ, அப்பா சொல்றாங்கல்ல. ம். என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அந்த இன்ஸ்பெக்டர் வானத்தையே வில்லா வளைச்சிருவாருன்னு அப்பா சொன்னாரு. கடைசியா இந்த முறையை ஏமாந்துதான் நிக்கிறோம் போல இருக்கு. ச்சே. தனா, என்ன ஆச்சு? நீ ஊர்ல கார்த்திகோட இருந்த சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க. வந்தது மட்டும் இல்லாம ஏதேதோ சொல்ற. அங்க என்னதான் நடந்துச்சு தனா? அங்க என்னென்னமோ நடந்துருச்சு சாரு. மாயா வரலனா அங்க பெரிய பிரச்சனையில மாட்டி ஜெயில தான் இப்ப நான் இருந்திருப்பேன். ஜெயிலையா? என்ன சொல்ற தனா? என்ன ஆச்சு? மாயாவும் சீனுவும் சேர்ந்து என்னோட திட்டத்தை ஒட்டு மொத்தமா கெடுத்து இப்படி குட்டி சுவராக்கி வச்சிருக்காங்களே. மாயாவும் சீனு மாமாவும் அங்க வரலனா கண்டிப்பா போலீஸ் எங்களை புடிச்சிட்டு போயிருக்கோம். மொத்த குடும்பமே அவமானப்பட்டு இருந்திருக்கும். தனா, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ஏதோ போதாத நேரம் நேத்துன்னு பார்த்து போலீஸ் வந்திருக்கு. இல்லனா வை, இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. நீயும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியெல்லாம் பேசிருக்க மாட்ட. ஆமா, இந்த மாயாவும் சீனுவும் எப்படி வந்தாங்க? அட, என்னோட மொபைல்ல இருக்கிற ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி மாயா சீனு மாமாவோட அங்க வந்துட்டா. ஏன் தானா இவ்ளோ அப்பாவியா இருக்க? தப்பா இருக்கு. உன்கிட்ட கேட்காம மாயா எப்படி உன் மொபைல வச்சு உன்னை ஃபாலோ பண்ணலாம்? அப்படி ஃபாலோ பண்ணி வந்ததால தானே எனக்கு வந்த ஆபத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சது. இங்க பாரு தானா, அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் லீகலா உங்க ப்ரூஃப கொடுத்து தானே அந்த ரூம்ல தங்கியிருந்தீங்க. போலீஸ் அப்படி வந்தா கூட நீங்க அவங்க கிட்ட நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு சொல்லி தப்பிச்சிருக்க முடியுமே. இங்க பாரு, மாயா தான் தேவையே இல்லாம இத இவ்ளோ பெரிய சீனா மாத்திட்டாலோன்னு தோணுது. தனா,
நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அவ உன்னை கேட்காம ட்ராக் பண்ணி உன்னை வேவு பாக்குறது எந்த விதத்திலயுமே சரி கிடையாது. இங்க பாரு தனா, உன் மேல நம்பிக்கை இல்லாம தானே அவங்க 2 பேரும் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். இங்க பாரு தனா, நான் தெரியாம தான் கேக்குறேன். காப்பாத்த வந்த மாயா எதுக்காக உன்னை அடிக்கணும்? ஆ? நீங்க தப்பு பண்ணவா போனீங்க? உன் பர்த்டேவை உன் எதிர்கால புருஷனோட செலிப்ரேட் பண்ண தானே போன. அது ஒரு குத்தமா? தனா, மாயாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னை அவ தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பாக்குறா.